ஆக்சுவலா போய் இன்னொரு ஒரு வாரம் ஆகட்டும், இந்த செய்தி எல்லாம் போட்டு முடிஞ்சிட்டோம், அடுத்த வாரத்தில் நீங்க எப்படி இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? திருப்பி அதே தான், ஊர் பக்கத்தில் ரப்பர் தோட்டம் வாங்கணும், ஒரு வீடை கட்டிடணும், சாக்கிறதுக்குள்ள ஒரு வீடை பார்த்தணும், பிள்ளையை அங்கே படிக்க வச்சிடணும், கடனை உடனே வாங்கியாவது பிள்ளையை இன்ஜினியர் ஆக்கிடணும், டாக்டர் ஆக்கிடணும், அதானே இருக்கு எண்ணம். உங்களுக்கு என்னைக்காவது பிள்ளைய பரலோகத்துக்கு கொண்டு போகணுங்கிற எண்ணம் இருந்துச்சா? பிள்ளைய பரலோகத்துக்கு கொண்டு போகணுங்கிற எண்ணம் இல்லாத ஆவிக்குரிய கூட்டம் இப்பதான் இருக்குது. என்னங்க அப்படி சொல்றீங்க? அப்படி இருந்தா நீங்க உங்க ஆலயத்துக்கு வர நாளை உங்க பிள்ளைய எங்க அனுப்ப மாட்டீங்க? டியூஷனுக்கு அனுப்ப மாட்டீங்க தானே? உங்க பிள்ளைய கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க, உங்க பிள்ளைக்கு வந்து அட்மிட் பண்ணுங்க, இன்னைக்குள்ள இந்த இன்ஜெக்ஷன் போடணும், ட்ரிப்ஸ் ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க. நீங்க சொல்லுவீங்களா? நீ டியூஷன் போ, முதல்ல முடிச்சுடு, நான் சாயங்காலமா உன்னை கூட்டின்னு போறேன்னு சொல்லுவீங்க? அப்ப மட்டும் தூக்கிட்டு ஓடுறீங்க இல்ல? உங்க பிள்ளையோட சரீரத்தை காப்பாற்றும் போது உங்களுக்கு படிப்பு அவசியப்படலை, எதுவும் அவசியப்படலை, அது உயிரை காப்பாற்றணுங்கிற வேகம் இருக்குல்ல, அதை விட சீரியஸான இடத்துல உலகம் இருக்கு இன்னைக்கு. வருகைக்கான காரியங்கள் நான் திருப்பி சொல்றேன், வருக வருது வருக வருது சொல்றது உங்களுக்கு கேட்டு 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 ரொம்ப கேஷுவல் ஆகிட்டே இருக்குது. அதுதான் உணர்வில்லாத இருதயத்துக்குள்ள வரீங்க நீங்க. இப்படிதான் சொல்றாரு இப்படிதான் சொல்றாரு, சடுதியா ஒரு நாள் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் நடக்காது. அதுக்கப்புறம் போய் கதவை தட்டினாலும் திறக்காது, அழுதாலும் திறக்காது. இப்ப யோசிச்சு பாருங்க, 100 வருஷம் பேழையை கட்டுறான் நோவா. கட்டும் போது அன்னைக்கு அந்த ஜனங்கள்லாம் என்ன பேசியிருப்பாங்க நோவாவை? சும்மா உட்காந்து வேலை வெட்டி இல்லாம உலகம் அழிய போதுங்கிறான், அந்த வேலை சொல்றான், அதை விட்டுட்டு அவனும் இங்க எடுத்து அவன் பிள்ளைகளையும் இங்க எடுத்து எல்லாம் சேர்ந்து பேழையை கட்டிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. போகும்போது வரும்போது என்ன சொல்லியிருப்பாங்க? ஏன்டா நீ தாங்க எடுத்த, உன் பிள்ளைகளையும் இங்க எடுத்துட்டியா? அப்படித்தானே கேட்டிருப்பான். உன் பிள்ளைகளையும் இங்க எடுத்துட்டியா? அவனும் உட்காந்து பேழையை தான் கட்டிக்கிட்டு இருக்கானா? பசங்களை பார்த்து கேட்டிருப்பாங்க. அன்னைக்கு உள்ள வாலியோ பசங்க அந்த பசங்களை பார்த்து என்ன கேட்டிருப்பான்? ஏன்னா உங்க அப்பா தான் சொல்றாரு, உனக்கு அறிவு இல்லையா? என்னடா அவ்வளவு பெரிய காயின் கோட்டை கட்டி எத்தனை பேர் போய் பாடுறா, உள்ளுக்குள்ள பாடுறா, நாதஸ்வரமோ அதுவும் வாசி இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சு போய் பாரு. அன்னைக்கு உள்ள அங்குள்ள வசனம் சொல்லுது, மனுஷகுமார்த்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு. அவங்க போய் அப்படி நடக்குது, உலகத்தை பார்க்காம விட்டுட்டு உங்க அப்பா கூட உட்காந்து பேழையை கட்டிக்கிட்டு இருக்கிறிய. இதுதான் அன்னைக்கு இருந்திருக்கும் கேள்வி. இன்னைக்கு நம்ம பசங்களுக்கு அதான் பிரச்சனை, இன்னைக்கு நமக்கும் அதான் பிரச்சனை. இப்போ நம்ம பசங்களை நோவா பேழையை வச்சு கட்ட யூஸ் பண்ண மாதிரி உங்களால இன்னைக்கு கட்ட முடியுதா? ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல அவங்க பசங்களை யூஸ் பண்ண முடியுதா? ஊழியத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள் உங்கள் பிள்ளைகளை யூஸ் பண்ண முடியுதா? ஆவிக்குரியவர்கள் நீங்கள் ஸ்பிரிச்சுவலா உங்க பிள்ளை யூஸ் பண்றீங்களா? முதல்ல நீங்களே பேழையை கட்டாத குரூப். அவன் தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி பேழையை உண்டு பண்ணினான். இன்னைக்கு நீங்க ஸ்பிரிச்சுவலி உங்களுடைய பேழையை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஆர் யூ ரெடி டு மீட் த சேவியர்? அதான் கேள்வி. நீங்கள் இன்னும் ரெடி ஆகல. உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்பது என்ன? வாரத்துக்கு ஒரு நாள் வந்துடும், செய்ய வேண்டிய கடமைகள் கொஞ்சம் இருக்கு, அதை செஞ்சு முடிச்சிடணும், வீட்டுக்கு போயிடணும், அவ்வளவுதான். அத்தோட 6 நாள் ஓடுன்னு ஓடுறீங்க. கேட்டா நீங்கள் அறிவாளி என்கிறீர்கள், இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுகிறவனை முட்டாள் என்கிறீர்கள். திருப்பியும் சொல்றேன், ஒரு நாள் வரும், நீங்கள் அத்தனை பேரும் ரெக்ரெட் பண்ற காலம் ஒன்று வரும். சொல்லப்பட்டதை இழந்து விட்டோமே என்று நீங்கள் வருத்தப்படுகிற காலம் ஒன்று வரும். உலகத்தான் உணராது இருக்கிறான நியாயம். அவன் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு அங்க பேச்சே இடம் வாங்குறது, கார் வாங்குறது, லேண்ட் வாங்குறது, பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, இதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை அவனுக்கு. மிஞ்சி போச்சுன்னா சாப்பாடு. ஆனால் நமக்கு அதல்ல, நாம் மேலான ஒரு இடத்துக்கு ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆயத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற நமக்கே முதல்ல உணர்வு இல்லை. எடுத்து பாருங்க, நீங்க எந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவலி ஆயத்தப்படுறோம். ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் உட்காந்து ஜோம் பண்ணிட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. எழுந்திருக்கும் போது 5 நிமிஷம் ஜோம் பண்ணியாச்சுன்னா வேலை முடிச்சிருச்சு, அவ்வளவுதான். ஸ்பிரிச்சுவலி we are okay. கேட்டா சொல்லுவோம், அவங்க ஃபேமிலியில் அது கூட பண்றது இல்லை, நாங்க எவ்வளவோ பரவாயில்ல. ஆண்டவர் சொல்றாரு, இது நீங்க அதான் திருப்பி நாங்க சொல்ற ஒரு வார்த்தை, we are all religious people மாறிக்கிட்டு இருக்கிறோம் இப்ப, மதவாதிகள். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிறது மத மக்கள் அல்ல, கர்த்தர் எதிர்பார்க்கிறது ஆவிக்குரியவர்கள், ஆன்மீகவாதிகள். குடும்பத்தை உங்களுடைய பேழையை கட்ட வேண்டும் என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னதுதான், நோவாக்குள்ள ஒரு விஷன் வந்துச்சு இல்ல, அந்த விஷனை கொண்டு போய் யாருக்குள்ள நுழைக்கிறான்? பிள்ளைகளுக்குள்ள நுழைக்கிறான். 3 பசங்க வாலிப பசங்களுக்குள்ள நுழைக்கிறான். ஏலியோட விஷனை யாருக்குள்ள நுழைக்க முடியல? பிள்ளைகளுக்குள்ள நுழைக்க முடியல. ஏலி விஷன் இல்லாதவனான்னு கேட்காதீங்க. ஏலி சாமுவேலை ஒழுங்கா தான் வளர்த்திருந்தான். சாமுவேலை வளர்த்தது யாரு? ஏலி தானே. ஆனா யாரதான் தப்பா வளர்த்துட்டான்? பிள்ளைகளை தப்பா வளர்த்துட்டான். போதனை ஒரே மாதிரி தான் கொடுத்தான், ஆனா சாமுவேலுக்கு கொடுத்தது வேற, பசங்களுக்கு சொன்னது வேற. ஏலியோட விஷன் யாருக்குள்ள போல? ஏனோக்குடைய விஷன் மெத்துசுலாக்குள்ள போகல. மோசேயோட விஷன் அவனுடைய சந்ததிக்குள்ள போகல. பினகாசோட விஷன் அவங்க சந்ததிக்குள்ள போகல. இன்னைக்கு இதுதான் பிரச்சனை. உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய விஷன் உங்கள் பிள்ளைகளுக்குள்ள போதா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைக்கு போகுது.
கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததான மேன்மை உங்க பிள்ளைகளுக்கு போகுது. ஆனால் கர்த்தர் கொடுத்ததான விசுவாசம் உங்க பிள்ளைகளுக்குள்ள போயிருக்குதா? நீங்க அதை கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. அதனால நீங்க உங்க பிள்ளையை நீங்க மட்டும் கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க பிள்ளைகள் கட்டல. உங்க பிள்ளைகளுக்கு அது வந்து சேரவே இல்லை. அந்த விஷன் அதை கொண்டு போய் சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொண்டு போய் சேர்க்கணும்ல. பிள்ளைகளுக்கு என்னைக்காவது கேட்டிருக்கிறீங்களா? போன் எடுத்த உடனே சாப்பிட்டியான்னு கேட்கறோம். கரெக்ட் தானே? ஜோம் பண்ணியான்னு கேட்டோமா? வைக்கிறதுக்குள்ளேயாவது ஒரு தடவை ஜோம் பண்ணியான்னு கேட்கணும்ல. வைக்கிறதுக்குள்ளேயே ஒரு தடவையாவது ஜோம் பைபிள் வாசியான்னு கேட்கணும்ல. நம்ம கேட்கறதுலாம் என்ன? சாப்பிட்டியா? டியூஷன் போனியா? ஸ்கூல் போனியா? ஸ்கூல்ல என்ன சொன்னாங்க? எவ்வளோ மார்க் எடுத்த? டேய், நான் உனக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீ நல்லபடியாக அங்கே படிச்சாதான். அவன் படிச்சிருவான். ஒரு நாள் வரும், பையன் காலேஜில் நல்ல மார்க் தான் எடுத்திருக்கான், சேர்க்க சரியில்லை சார், அவன் பண்ணுறதெல்லாம் பண்ண முடியல, கேட்க முடியல, உங்கள் பையனை கொஞ்சம் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அப்பாவுக்கு குத்துது. ஆண்டவரை கொடுக்காம எல்லாத்தையும் கொடுத்துட்டிய. நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் கொடுங்க, வேணான்னு சொல்லலை, முதல்ல ஆண்டவரை கொடுத்துருங்க. ஒருவேளை வேற எது இல்லாவிட்டாலும் ஆண்டவர் பிள்ளைகளை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம், விஷன், தரிசனம் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே போகவில்லை. இன்னைக்கு அப்பா விசுவாசத்துல ஊழியத்தை கட்டிடுறார், எழுப்பிடுறார். பசங்க விசுவாசத்துல ஊழியத்தை நடத்துறானா? இல்ல, அப்பா வச்சிருக்கிற சொத்தை வச்சு நடத்திட்டு இருக்கான். அப்பா வச்சிருக்கிற ஆத்மாக்களை வச்சு நடத்திட்டு இருக்கான். இவனுக்கு சொத்தோடைய வேல்யூ தெரியுது, ஆத்மாவோட வேல்யூ தெரியல. அப்பாவுக்கு சொத்தோட வேல்யூ தெரியாது, ஆனா ஆத்மா வேல்யூ தெரியும். ஏன்னா அவர் நடந்து திரிஞ்சு ஆத்மாக்களை கொண்டாந்தாரு. லேண்டுக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் ஆத்மா கொடுக்க மாட்ட. காரணம் என்னன்னா, அப்பா கிட்ட இருந்த ஆசீர்வாதம் இவனுக்கு வந்துருச்சு, அப்பா கிட்ட இருந்த விஷன் இவனுக்கு வரல. இன்னைக்கு இதுதான் பிரச்சனை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அதான் நடந்துட்டு இருக்குது. உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல சாப்பாடு கொடுங்க, எனர்ஜி பார்த்து கொடுக்குறாங்க, கலோரி பார்த்து கொடுக்குறாங்க, ஃபைபர் பார்த்து கொடுக்குறாங்க, ஃபேட் பார்த்து கொடுக்குறாங்க. ஆனால் ஆண்டவரை கொடுக்க மாட்டாங்க. என்னங்க ஆண்டவரை கொடுக்கல? நாங்களும் சர்ச்சுக்கு கூட்டு வரந்தானே. சர்ச்சுக்கு கூட்டிட்டு வர்றது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட், நீங்கள் கர்த்தரோடு கூட ஒரு அனுபவம் பெற்றீர்கள்ல. உங்களை கர்த்தர் எப்படி ரட்சித்தாரு, எப்படி வேறு பிரிச்சாரு, எப்படி கஷ்டத்திலிருந்து மேல தூக்கிட்டு வந்தாரு, எப்படி தரித்திரத்துல உயர்த்தி வச்சாரு, அந்த அனுபவத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் இருக்கிறதுலே வேல்யூபிள் பாடம். நீங்க கொடுக்கிற பணம் ஒளிஞ்சு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் நீங்கள் அடைந்த அனுபவம் இருக்குல்ல, அது அவனை உருவாக்கிறோம் விசுவாசத்துல. எங்க அப்பா ஒண்ணும் இல்லாம இருந்தாரு, எங்க அம்மா கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாங்க ஹாஸ்பிட்டல்ல, ஆனா இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கிறதுக்கு காரணம் கர்த்தர். ஏன்னா அதோட காலத்துல எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்க குடும்பத்துக்கு கொடுத்தாரு. இந்த சூழ்நிலையில இருந்த எத்தனையோ பேருக்கு கிடைக்காத மேன்மையை அதை விட குறைவா இருந்தாலும் எங்க குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுத்தாரு. அதுதான் நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு கொடுக்கிற மிகப்பெரிய சொத்து. இன்னைக்கு அதை கொடுக்க மாட்டேங்கிற, அதான் பேழையை உண்டு பண்ணுதல். ஆனா இன்னைக்கு நமக்கு எல்லாம் ஆசை இருக்குது. பிள்ளை அமெரிக்கால படிக்கணும், இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இந்தியாவில் அப்படி பண்ணணும், இப்படி பண்ணட்டும், யாரும் வேணான்னு சொல்லல. பட் ஸ்பிரிச்சுவலா கட்டி இருக்கிறீங்களா உங்க பிள்ளைய? அதான் கேள்வி. பேழையை உண்டு பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நோவா பண்ணுவாரு. அதுல ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒன்று செய்வார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. ஃபர்ஸ்ட் வேர்டு, பேழையை உண்டு பண்ணும் போதே கர்த்தர் சொன்ன முதல் வார்த்தை என்னது? உள்ளும் புறமுமாக கீழ்பூசி. கீழ்னா ஆயில். நம்ம இன்னைக்கு சொல்றோம்ல, இந்த என்ன சொல்லுவாங்க, அதை நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, அதுக்கு தார்ல இருந்து கரைச்சா மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு, கிரீஸும்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆயில்ல செய்யறது. உள்ளும் புறமுமாக என்ன செய்ய? கீழ்பூசி. ஏன் உள்ளும் புறமுமாக பர்டிகுலரா சொல்றாரு? வேலையை எப்படி எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் பின்னாடி தான் வருது. எத்தனை முழம் இருக்கணும், என்ன இருக்கணும், அதெல்லாம் பின்னாடி தான் வருது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அறைகளை உண்டு பண்ணி அதுக்கு என்ன செய்ய? இது ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய மாடல் தான் இது. இங்க 3 அறை இருக்கும். ஆசாரிப்பு கூடாரத்தில் 3 பகுதி இருக்கும். அதுல ஒரு பகுதியில் மிருகங்கள் இருக்கும், அங்க ஒரு பகுதியில் பலி செலுத்தப்படும், இங்க ஒரு பகுதியில் சாப்பாடு சேர்த்து சொன்னாரு, அங்க ஒரு பகுதியில் சமூகத்து அப்பம் இருக்கும், இதுல ஒரு பக்கத்துல நோவாவும் குடும்பத்தாரும் இருப்பாங்க, அதுல பிரதான ஆசாரியன் இருப்பான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. இது ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய இன்னொரு மாடல். இதுல வெரி இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, ஆண்டவர் சொல்வாரு எல்லாத்தையும் பொன் தகட்டால் மூடும் பாருங்க. இங்க சொல்றாரு எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிரு? உள்ளும் புறமும். ரெண்டுமே அபிஷேகத்தை குறிக்குது, ரெண்டுமே பரிசுத்த ஆவியானவர். அபிஷேகம் என்னும் ஆயில். இதுதான் ஆண்டவர் உள்ளும் புறமும். இப்போ ஆண்டவர் சொல்லுவார், உடன்படிக்கை பெட்டியை முழுவதும் பொன் தகட்டால் மூடு. ஒரு மரத்துல செய்யி, ஆனா எதுல மூடு? பொன் தகட்டால் மூடு. அதோட அர்த்தம் என்னன்னா, நம் மாம்சத்தின் மேல பரிசுத்த ஆவியானவர் மூடி இருக்கணும். அங்க சொல்றாரு, கோப்பேர் மரத்துல செஞ்சு உள்ளும் புறமும் எதுல மூடு?
கீழ் பூசு, ஆயில்ல மூடு. முதல்ல உங்க குடும்பத்தை நீங்கள் எதுல பேழையை காப்பாற்றணும், எதுல நீங்க நடத்தணும்னு கேட்டா பரிசுத்த ஆவிக்குள்ள வச்சு நடத்தணும். பரிசுத்த ஆவிக்குள்ள வச்சு ஆலோசனை கொடுக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குற ஆலோசனை எல்லாம் மாம்ச ஆலோசனை. எல்லாம் நீங்க கொடுக்குற எல்லா ஆலோசனையும் மாம்ச ஆலோசனை. உங்களுக்கு உள்ளேயும் சரி வெளியும் சரி பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகிறவர்களால் நீங்கள் இருப்பீர்களானால் உங்கள் பேழை முழுவதும் பாதுகாப்பாக இருக்கும், உங்கள் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கும். இன்னைக்கு குடும்பத்தில் ஆவியானவர் இருக்கிறாரா? ஆவியானவர் உங்க பிள்ளைகள் 13 வயசு ஆகி போச்சு, சபை 13 வயசு கூட அவசியமே இல்லை. நான் சொல்லுவேன், உங்க பிள்ளைகளை சபை கூட்டு வந்து பாருங்க. அபிஷேக கூட்டத்தில் இருக்கும்போது சின்ன வயசுலயே கர்த்தர் பிள்ளைகளை நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு நீங்க உங்க பிள்ளைகளை அபிஷேக கூட்டத்துக்குள்ள நடத்துறீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியை பத்தி கொடுப்பீங்களா? நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்படணும், அடுத்து ஞானசானம் எடுக்கணும், அப்புறமா தான் என்ன பெறணும், பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை பெறணும். ஆனால் நீங்கள் சபைக்கு பிள்ளையை கூட்டிட்டு வருகிற காலத்திலேயே உங்க பிள்ளையின் மேல ஒரு கீழை பூசுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் குடும்பத்தின் மேல அந்த அபிஷேகத்தை பூசுவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு நாம அந்த பரிசுத்தாவியினுடைய பாதுகாப்புல குடும்பம் கிடையாது. அதான் இங்க பிரச்சனை. இங்க என்ன பாதுகாப்புல இருக்குது குடும்பம்? இன்னைக்கு எதிர்காலம் பணத்துல பாதுகாப்பா இருக்கு, நல்ல வேலையில இருக்கு, சேர்த்து வச்சிருக்கிறதான சொத்துக்கள்ல இருக்கு. இதுல தான் குடும்பம் ஸ்டெபிலிட்டியா இருக்குன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்பவும் சொல்றேன், இது எல்லாம் ஒளிந்து போக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உங்களையும் என்னையும் கரம் பிடித்த கர்த்தர் விடுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அவர் நம்மை மூடி இருப்பாரானால் எந்த சூழ்நிலையும் காப்பாற்றி கொண்டாந்துருவார். கிடைக்கும் போது நான் சொல்றேன், உங்களை விட உங்கள் பிள்ளைகள் நல்ல ஆசீர்வாதமா இருப்பாங்க உலகத்துல. ஆனா நீங்க கொடுக்க வேண்டியது உலகத்தின் ஆசீர்வாதத்தை அல்ல, இயேசு கிறிஸ்துவை, அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து பாருங்க. உங்கள்ல இருந்து அப்படியே தொடங்கி அவனை 2 மடங்கு ஆசீர்வச்சிருவார் ஆண்டவர். இப்ப அவன் அடுத்து அவங்க பிள்ளைகளுக்கு இயேசுவை கொடுத்துட்டானா அவங்களுடைய உங்க பேரை 4 மடங்கு ஆசீர்வாதத்துக்குள்ள போயிருவான். நீங்க இந்த ஃபார்முலாவே விட்டுறீங்க. பேழையை எதை வச்சு கட்டிட்டே இருக்கிறீங்க? நான் போகும்போது என் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிட்டேன்னா என் பிள்ளைகள் சந்தோஷமா இருப்பாங்க, ஒரே வாரத்தில் ஒழிச்சிருவான். இல்ல 4 பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அடிச்சு பிடிச்சி கோர்ட்ல இருக்கும் எல்லாம். அதான் உண்மை, நிறைய இடத்துல நடக்குது. அப்படி போகணும்னு நான் சொல்லல. உங்க ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகளுக்கு போகட்டும். ஆனா நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எதை பிரிஃபரன்ஸாக கொடுக்கிறீர்கள்? உங்க பேழையை எதை வச்சு கட்டிட்டு இருக்கீங்க? பரிசுத்த ஆவியை வச்சு கட்டுறீங்களா? உள்ளும் புறமும் கீழ் பூசப்பட்டிருக்கா? உங்க பிள்ளைகள் தேவனால் நடத்தப்படுகிறார்களா? நீங்க சங்கீதத்துல வாசிக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகள் ஏதாவது நடத்தப்படுவார்கள், ஒளிவமர கன்றுகளை போல இருப்பார்கள். நல்ல ஞானம் அபிஷேகம் எல்லாம் இருக்கணும்னு நம்ம சொல்றோம். ஆனா நீங்க உங்க பிள்ளைகளுக்கு படிப்பு இருந்தா போதும், பணம் இருந்தா போதுங்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க. உள்ளுக்குள்ள ஆவியானவரே இல்ல. நீங்க விட்டு பாருங்க, உங்ககிட்ட வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் அவன் ஆண்டவருக்குள்ள இருக்கிறான். அப்படி இருக்கு. வெளியே விட்டு பார்த்தா தான் உண்மை தெரியும் என்னன்னு. காரணம் என்ன தெரியுமா? அவன் போகும்போது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை உடையவனா அங்க போகல. அவனை அனுப்பும் போதே நம்ம தப்பா அனுப்பிட்டோம். உங்க பிள்ளைகளை அபிஷேகத்தை கொடுத்து அனுப்புங்க. சின்ன பிள்ளையா இருக்குது, சின்ன பிள்ளையாவே இருக்கட்டும், ஆவியானவர் நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எந்த பிள்ளைகளையும் ஆவியானவர் நிரப்புவார். உங்கள் குடும்பம் கீழ்பூசப்பட்டதான காரியமாக இருக்கணும். இப்ப அடுத்து அதை விட ரொம்ப முக்கியமானது பாருங்க, தாம் பிள்ளைகளுக்குள்ள அந்த விஷனை கொண்டு போனால பேழையை கட் பண்றதுக்கு, அதை தாண்டி அவன் அதை யாருக்குள்ள கொண்டு போனான் தெரியுமா? மருமகள்மார்களுக்கு கொண்டு போனான். இவன் வித்தே கிடையாது. இவங்க எங்க இருந்து வந்தவங்க? இவன் மட்டும்தான் நீதிமான். இவங்க வேற எங்க இருந்தோ வந்திருக்கிறாங்க, கொண்டாந்துருக்கிறாங்க. ஆனா எப்படி இவன் விஷன் அவங்களுக்குள்ள போச்சு? 4 ஃபேமிலி, நோவா, அவன் மனைவி, 3 பசங்க, அவங்க 3, இந்த 4 ஃபேமிலியும் சேர்ந்து ஒரு பேழையை கட்டுது பாருங்களேன். இன்னைக்கு உங்களால முடியுமா? யோசித்து பாருங்க. வாய்ப்பு இருக்குதா? இன்னைக்கு நமக்குள்ள ஒரு வருமானம் இருக்குதா? சொல்லி பாருங்க, சண்டை வந்துடும் உடனே வீட்டில். அது முடியாது, இது முடியாது. இன்னைக்கு குடும்பம் பேழை கட்டக்கூடிய இடத்தில் இல்லை. இன்னைக்கு குடும்பத்தோட விஷன் எப்படி மருமகள்கிட்ட போகுது, எப்படி கொண்டு போகுது? 100 வருஷம் போயிருக்கு இந்த தரிசனம். நீங்க உங்களால் கொண்டு போக முடியுமான்னு பாருங்க. உங்களுடைய விஷனை உங்க பிள்ளைகளுக்குள்ள கொண்டு போக முடியுதா? உங்க பிள்ளைகளுடைய விஷனை உங்க மருமகளுக்குள்ள கொண்டு போக முடியுதா? எல்லாரும் சேர்ந்தாதான் ஒரு பேழையை கட்ட முடியும். அத்தனை பேரும் சேர்ந்தாதான் ஒரு சபையை கட்ட முடியும். இன்னைக்கு சபைகளுக்குள்ளே ஒரு மனம் இல்லை, குடும்பத்துக்குள்ள ஒரு மனம் இல்லை. நோவாவால் அங்கே கொண்டு போக முடிஞ்சிச்சு, ஆனா இங்க முடியல. இன்னைக்கு கடைசி காலத்துல இப்ப சொல்லுங்க, நோவா பேழையை கட்டினானுங்கிறது சாதாரணமான விஷயம்